Hello everyone, I'm Shakti. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேசிக் இங்கிலீஷ் அண்ட் அட்வான்ஸ்டு இங்கிலீஷ் சில முக்கியமான வொக்காபுலரி வேர்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஏன்னா நம்ம பேசிக் இங்கிலீஷ் நம்ம நிறைய பேசுகிறோம், அடிப்படையான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியுது. ஆனால் அட்வான்ஸ் லெவல் ஆஃப் இங்கிலீஷ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஓரளவுக்கு இன்டர்மீடியட்லேருந்து அட்வான்ஸ் லெவல் ஆஃப் இங்கிலீஷ் வந்து போக முடியும். ஓகேவா? ஸோ அதை பற்றின சில முக்கியமான அட்வான்ஸ்டு இங்கிலீஷ் வந்து எடுத்து வந்திருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, இம்பார்ட்டன்ட், குரூசியல், இன்க்ரீஸ் அப்படின்னா என்ஹான்ஸ், என்ஹான்ஸ் மீன்ஸ் இன்க்ரீஸ் அப்படின்னு அர்த்தம். டிக்ரீஸ் அப்படின்னா டிமினிஷ், சேஞ்ச் அப்படின்னா ஆல்டர், டாக் அபவுட், டிஸ்கஸ் அப்படிங்கிறத நம்ம டாக் அபவுட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ஃபினிஷ் அப்படின்னா கம்ப்ளீட், கண்டினியூ, பெர்சிஸ்ட், பெர்சிஸ்ட் யுவர் ஒர்க் அப்படின்னா கண்டினியூ யுவர் ஒர்க் அப்படின்னு அர்த்தம். பியூட்டிஃபுல் அப்படின்னா கார்ஜியஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தலாம். இட்ஸ் கார்ஜியஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதான். பிக் அப்படின்னா எனார்மஸ், இட் இஸ் வெரி பிக் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இட் இஸ் வெரி எனார்மஸ் அப்படிங்கிற அட்வான்ஸ் லெவல் ஆஃப் வேர்டை வந்து நம்ம பயன்படுத்த முடியும். ஓகேவா? ஸோ ஃபாஸ்ட் அப்படின்னா ரேபிட் அர்த்தம். நெசசரி அப்படின்னா எசென்சியல். த ஃபுட் இஸ் நெசசரி அப்படின்றதுக்கு பதிலாக த ஃபுட் இஸ் எசென்சியல். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ் ஆஃப் லெவல் ஆஃப் இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால கண்டிப்பா ஒரு நல்ல அட்வான்ஸ் லெவல் ஆஃப் ஸ்போக்கன் வந்து கத்துக்கிற முடியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவேட் கிடைக்கும். ஓகேவா? தேங்க்யூ. முடியாதது ஒன்றுமே இல்லையே, படியாக்கலாம் தனிகளின்